السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على حبيبه ونجيبه وخيرته في خلقه حافظ سره ومبلغ رسالاته بشير نعمته ونذير نقمته سيدنا ونبينا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرجهم وعلى آله الطيبين الأطهرين المنتجبين الهداة المهديين سيما بقية الله في الأرضين. وصلى الله على أئمة المؤمنين وهمات المستضعفين وهداة المؤمنين. ஊசிக்கும் இபாதல்லா பிதக்வல்லா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஹ்லுல் பைத் நேசர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தக்வாவை குறித்து குறிப்பிடுகின்ற போது திருமறை அல் குர்ஆனிலே இவ்வாறு குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மைக்குண்மையாக அஞ்சிக் கொள்ளுங்கள், தக்குவாவை பேணிக் கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி மரணிக்க வேண்டாம் என்று குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா தருணங்களிலும் தக்குவாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அவ்வாறே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய அஹ்லுல் பைத்தை பின்பற்றுகின்ற விடயத்திலும் அவர்களுடைய விடயத்தில் அஸ்ஸம் வத்தா, அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரங்களுக்கு செவிசாய்த்து நடக்குமாறும் மூமின்களாகிய உங்களுக்கு வசியத் செய்து கொள்கிறேன். நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் ரமலானை எதிர்பார்த்து இருந்து எதற்காக நாங்கள் ஆவலோடு எங்களுடைய ரஜப் மற்றும் ஷாபான் மாத இபாதத்துக்களில் ஈடுபட்டு வந்தோமோ அந்த மாதம் எங்களை வந்தடைந்திருக்கிறது. எனவே இந்த மாதத்தில் நாங்கள் எங்களுடைய இபாதத்துக்களை, நோன்பை, குர்ஆன் ஓதுவதை, அதே போன்று துஆ பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதை நாங்கள் முழுமையாக பேணி நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு அருள் பாலிப்பானாக. சூரா அல் பக்ராவில் 183வது வசனம் தொடக்கம் 187வது வசனம் வரைக்கும் இந்த ரமலான் மாதத்தில் வரக்கூடிய நோன்பு பற்றியும், நோன்பு வாஜிபாக்கப்பட்டுள்ளது என்கின்ற விடயம், அதே போன்று நோன்பினுடைய நோக்கம் தக்குவாவாக இருக்கிறது என்கின்ற விடயம், அதே போன்று நோன்பு காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய சில சட்டதிட்டங்கள், இந்த மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று அருளப்பட்டது போன்று திருக்குர்ஆனும் அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய விடயம், அல்லாஹ்வை பிரார்த்திக்க வேண்டும், அல்லாஹ் ஆவலோடு அதனை காத்து கொண்டிருக்கிறான் என்கின்ற விடயம், அதே போன்று அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்பதற்கான பதில், நோன்பை நாங்கள் நோக்கின்ற நேரம் தொடர்பான சட்டதிட்டங்கள், இரவு வேளைகளில், நோன்பு கால இரவு வேளைகளில் நாங்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட விடயங்கள், பகல் காலங்களில் எங்களுக்கு தடுக்கப்பட்ட விடயங்கள், அதே போன்று இந்த மாதத்தில் இஅ்திகாஃப் இருப்பது தொடர்பான விடயங்கள் என்பன இந்த திருக்குர்ஆன் வசனங்களில் கூறப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த வகையில் இந்த திருக்குர்ஆன் வசனங்களை ஒருமுறை நாங்கள் மீட்டி பார்ப்பதும், அதனுடைய உள்ளடக்கத்திலிருந்து நாங்கள் பெற வேண்டிய சில சட்டதிட்டங்களையும் நாங்கள் இந்த ஹுத்பாக்களில் பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக நோன்பு திறக்குகின்ற நேரம் தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் இருப்பதனால் அதற்குரிய விடையையும் இந்த திருக்குர்ஆன் வசனத்திலேயே நாங்கள் கண்டுகொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் இங்கே கருத்தில் எடுக்க வேண்டும்.
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அல் பக்ராவில் 183வது வசனத்தில் இவ்வாறு குறிப்பிடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது, உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று. இதன் மூலம் நீங்கள் தக்குவாவை அடைந்து கொள்ள முடியும். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவாவை அடைந்து கொள்ள முடியும். அதற்காகவே இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது என்கின்ற விடயத்தை இந்த திருக்குர்ஆன் வசனம் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இந்த ரமலான் கால நோன்பானது ஐயாமம் மஅதூதாத், சில குறிப்பிட்ட நாட்களாக இருக்கிறது. ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் இந்த நோன்பை நாங்கள் நோன்பதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறோம். பமன் கான மின்கும் மரீலன் அவ் அலா சஃபரின், இந்த நோன்பு காலத்தில் உங்களில் யாராவது நோயுற்று இருந்தாலோ அல்லது பிரயாணத்தை மேற்கொண்டாலோ, ஒரு பிரயாணியாக இருந்தாலோ, அவர் மீது அந்த நோன்பு கடமையாகாது. இருந்தாலும் அவர் அதனை மீட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறார். ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர், அந்த விடுபட்ட நோன்புகளை வேறு நாட்களில் அவர் மீட்டி பிடித்து அந்த கடமையை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாக இருக்கிறது. வஅலல்லதீன யுஸீகூனஹு, யாருக்கு இந்த நோன்பை பிடிப்பது சிரமமாக இருக்குதோ அவர்களின் மீது, நோன்பை பிடிக்காமல் விடுபவர்களின் மீது சிரமத்தின் காரணமாக ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், ஒவ்வொரு நோன்புக்காக வேண்டி ஒரு ஏழைக்கு அவர் உணவளிப்பது அவருக்குரிய ஒரு குற்றப்பரிகாரமாக அது இருக்கிறது. ஃபமன் தஸவ்வ கைரன், யார் இந்த விடயத்தில் பேணுதலாக நடந்து கொள்கிறாரோ, அல்லது ஒரு மிஸ்கீனுக்கு, ஏழைக்கு அதிகமாக 2 ஏழைக்கு அல்லது பல ஏழைக்கு அவர் உணவளித்தாலும் பரவாயில்லை. இந்த விடயத்தில் யார் அதிகமாக பேணுதலோடு நன்மையை செய்து கொள்கிறாரோ ஃபவ்வ கைருல் லஹு, அப்படி அவர் செய்தால் அது அவருக்கே நன்மையாக அமைந்துவிடும். வஅன் தஸூமு கைருல் லக்கும், என்றாலும் சிரமம் பாராது நீங்கள் நோன்பு நோட்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு மிக சிறந்ததாக இருக்கும். இன்குந்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்து கொள்வீராக இருந்தால். எனவே நோன்பு காலத்தில், அதாவது ரமலானுடைய இந்த காலத்தில் நாங்கள் நோன்பு நோக்குகின்ற விடயத்தில் எங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். நாங்கள் நோயாளியாக இருக்கலாம், அல்லது பிரயாணியாக இருக்கலாம், அல்லது வேற சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கலாம். அதற்காக வேண்டி நாங்கள் நோன்பை விடுவதும் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே நேரம் அந்த நோன்பை மீட்டு நோட்பது எங்களுக்கு கடமையாக இருக்கிறது. சில நேரம் அதிலே இருக்கக்கூடிய குற்ற பரிகாரங்களை நாங்கள் முறையாக பேணிக்கொள்ள வேண்டும். அதே நேரம் நாங்கள் சிரமம் பாராது நோன்பு நோட்பதையே நாங்கள் முதன்மையாக கொண்டு அந்த நோன்பை நோப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அதில் இருக்கிற அந்த தாத்பரியத்தை நாங்கள் அறிந்தால் சிரமம் பாராது அந்த நோன்பை நோட்போம் என்பதை திருக்குர்ஆன் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று அதனை அடுத்து வருகின்ற திருக்குர்ஆன் வசனங்களில் ஷஹ்ரு ரமலான் என்று தொடங்கக்கூடிய இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் இந்த மாதம் குறித்தும் இந்த மாதத்தில் திருக்குர்ஆன் அருளப்பட்டதை குறித்தும் பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு அதை அடுத்து வருகின்ற திருக்குர்ஆன் வசனத்தில் வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன், நபியே, உங்களிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் இவ்வாறு சொல்லுங்கள், ஃபஇன்னி கரீபுன், நிச்சயமாக நான் மிக நெருக்கமாக அவர்களோடு இருக்கிறேன். ஃபஇன்னி கரீபுன், இது ஈமானோடு அகீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தை இது சொல்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை விட்டும் அதி தூரமான ஒரு இடத்தில், உதாரணமாக அவன் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்வதோ அல்லது 7 வானத்தை கடந்து இருக்கிறான் என்று மிக தொலை தூரத்தில் சொல்ல வேண்டிய, நம்ப வேண்டிய எந்த தேவைப்பாடும் கிடையாது. அல்லாஹ்வுடைய இருப்பை குறித்து வினவப்பட்டால், நபியை நீங்கள் கூறுங்கள், இன்னி கரீபுன், நான் மிக நெருக்கமான இடத்தில் தான் இருக்கிறேன், மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன் என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிலாக கூறுமாறு இந்த திருக்குர்ஆன் வசனத்திலே கூறுகின்ற விடயத்தை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று பிரார்த்தனை தொடர்பாக சொல்லப்படுகின்ற போது, யாரு அழைக்கிறார்கள், உஜீபு தாவத்த தாய் இதா தானி, என்னை யார் அழைக்கிறாரோ அப்படி அழைக்கக்கூடிய ஒருவருடைய அழைப்புக்கு நான்
பதிலளிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்ற இந்த திருக்குர்ஆன் வசனம் அவ்வாறே தொடர்வதை நாங்கள் பார்க்கலாம். மேலும் இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் தொடர்ச்சியில் 187வது திருக்குர்ஆன் வசனம், இது மிக முக்கியமான ஒரு திருக்குர்ஆன் வசனமாக இருக்கிறது. இது நோன்பை துறக்கும் நேரம் தொடர்பாக விளக்கக்கூடிய ஒரு திருக்குர்ஆன் வசனமாக இருக்கிறது. அந்த விடயத்தை விளக்குவதற்கு மிக ஆழமான சில சட்ட விடயங்களையும் அது சொல்லி இருக்கிறது. நாங்கள் திருக்குர்ஆன் வசனத்தை புரிந்து கொள்வதன் மூலமாக எங்களுக்கு ஹதீதை பயன்படுத்தி அந்த விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் இல்லாமல் போய்விடுவதை நாங்கள் பார்க்கலாம். என்றாலும் நாங்கள் இந்த இடத்தில் சஹீஹ் முஸ்லிம் கிரந்தத்தில் இருந்தும் சில ஹதீதுகளை இங்கே நாங்கள் மேலதிக விளக்கத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் சொல்லப்படுகின்ற விடயத்தை நாங்கள் ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். இந்த திருக்குர்ஆன் வசனத்துடைய தொடர்ச்சியில் சொல்லப்படுகின்ற விடயம், உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி, நோன்பின் இரவில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இது ரமலான் மாத நோன்பு கால இரவு தொடர்பாக சொல்லப்படுகிறது. இரவு நேரம் என்பதை இங்கு கவனத்தில் நாங்கள் கொள்ள வேண்டும். இரவு நேர சட்டங்களை இந்த திருக்குர்ஆன் வசனம் சொல்லி தொடங்குகிறது. உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி, நோன்பின் இரவில் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. அர்ரஃபது இலா நிசாயிக்கும், உங்களுடைய மனைவியரோடு நீங்கள் உறவாடுவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹுன்ன, அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கிறீர்கள். அலிமல்லாஹு அன்னக்கும் குந்தும் தஹ்தானூன அன்ஃபுஸக்கும், நிச்சயமாக நீங்கள் உங்களையே வஞ்சித்து கொண்டதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவான். ஃபதாப அலைக்கும் வஃபா அன்கும், அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மன்னித்து உங்கள் மீது அன்பு செலுத்தி உங்களை ஏற்றுக்கொண்டான். ஃபலான், எனவே இப்போது பாஷிருஹுன்ன, உங்களுடைய மனைவியரோடு நீங்கள் உறவாடுங்கள். வப்தகு மா கதபல்லாஹு லக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நிர்ணயித்திருக்கக்கூடிய இந்த விடயத்தை, தந்திருக்கக்கூடிய விடயத்தை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். எனவே இந்த திருக்குர்ஆன் வசனம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், முன்பிருந்த சமுதாயங்களுக்கு அல்லது முந்திய சட்டத்தின் அடிப்படையில் நோன்பு காலத்தில் பொதுவாக இரவிலும் கூட சில விடயங்கள் தடுக்கப்பட்டிருந்திருக்கிறது. பகல் காலங்களில் எவ்வாறு மனைவியருடன் உறவாடுவது தடை செய்யப்பட்டுள்ளதோ அவ்வாறே இரவிலும் அது தடை செய்யப்பட்டிருக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு இரவில் அது தடை செய்யப்பட்டிருந்ததனால் அது மனிதர்களுக்கு ஒரு வகையான ஒரு கஷ்டத்தை அல்லது ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை இலகுபடுத்தி கொடுத்திருப்பதை நாங்கள் இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். இது முந்தைய சமுதாயத்தில் இவ்வாறு இருந்திருக்க கூடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். என்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே லைலத்த ஸியாம், நோன்பின் கால இரவில், நோன்பு கால அந்த இரவில் உங்களுக்கு இந்த விடயம் போது அனுமதிக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இதனை செய்ய முடியும். நோன்பு கால இரவில் இது மாத்திரமல்ல, வகுலு வஸ்ரபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். நோன்பு கால இரவில் நீங்கள் உண்ணவும் முடியும் பருகவும் முடியும். ஹத்தா யதபய்யன லகும், எனவே இந்த நோன்பு கால இரவில் நாங்கள் செய்யக்கூடிய இந்த காரியங்கள் மனைவியரோடு உறவாடுவதாக இருக்கலாம், அல்லது உண்பதாக இருக்கலாம், அல்லது குடிப்பதாக இருக்கலாம். இது இரவு வேளையில் நிகழ்கின்ற போது எதுவரைக்கும் இதனை நாங்கள் செய்து கொள்ள முடியும் என்று சொன்னால், ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைதில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், ஃபஜ்ர் நேர அந்த நேரத்தில் நின்றுமான வெள்ளை கயிறு கருப்பு கயிறிலிருந்து உங்களுக்கு தெளிவாகும் வரைக்கும், அதாவது ஃபஜ்ர் அசாதிக் என்று சொல்வார்கள், அந்த நேர பொழுது உதயமாகும் வரைக்கும் நீங்கள் இந்த காரியங்களில் ஈடுபட முடியும். எனவே இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 விடயங்களை கூறுகிறான். மனைவியரோடு உறவாடுவது, உண்பது, அதே போன்று பருகுவது. இது லைலத்த ஸியாம், நோன்பினுடைய கால இரவில் அது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான்.
பின்பு இந்த நோன்பு தொடங்கி விடுகிறது. ஃபஜ்ர் தொழுகை நேரத்திலிருந்து நோன்பு தொடங்கி விட்டால் நாங்கள் இந்த காரியங்களை செய்ய முடியாது. மனைவியரோடு உறவாடுவதோ அல்லது உண்பதோ பருகுவதோ இந்த காரியங்களை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும். நோன்பை நாங்கள் தொடங்குகிறோம். சும்மா அத்திம்மு சியாமேலை, பின்பு உங்களுடைய இந்த நோன்பை நீங்கள் எப்போது பூர்த்தியாக்க வேண்டும் என்று சொன்னால், சும்மா அத்திம்மு சியாம, பின்பு நீங்கள் உங்களுடைய இந்த நோன்பை பூர்த்தியாக்குங்கள், இலல்லை, இரவு வரைக்கும் என்று சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்வது என்னவென்று சொன்னால், எங்களுக்கு உண்ணுவதாக இருந்தாலும் சரி, பருகுவதாக இருந்தாலும் சரி, மனைவியரோடு உறவாடுவதாக இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற கால நேரம் அது நோன்பின் இரவாக இருக்கிறது. லைலத்து சியாம் என்பது என்றுதான் அது தொடங்குகிறது. எனவே இரவில் அது நிகழ வேண்டும் என்பதைத்தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இரவில் தான் அந்த உண்ணுதல், பருகுதல், மனைவியரோடு உறவாடுதல் என்கின்ற விடயமெல்லாம் நிகழ வேண்டும். இப்போது எங்களுக்கு நடைமுறையில் எங்களுடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை சிக்கலை நாங்கள் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். உண்ணுதல், பருகுதல் என்பது தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். சஹர் செய்வதாக இருந்தாலும் சரி, இஃப்தார் செய்வதாக இருந்தாலும் சரி, அது உண்ணுதல் பருகுதல் ஆகும். இஃப்தார் என்பது உண்ணுவதும் பருகுவதாகும். இந்த திருக்குர்ஆன் வசனம் உண்ணுவதையும் பருகுவதையும் அனுமதிப்பது இரவில் ஆகும். தெளிவாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எவ்வாறு மனைவியரோடு உறவாடுவதை இரவில் திருக்குர்ஆன் அனுமதிக்குதோ அவ்வாறுதான் உண்ணுவதையும் பருகுவதையும் அது இரவில் தான் இந்த திருக்குர்ஆன் வசனம் அனுமதிக்கிறது. லைலத்து சியாம் என்று இது தொடங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஃப்தார் என்பது உண்ணுவதும் பருகுவதுதான். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உண்ணுதல் பருகுதல் என்கின்ற இந்த இஃப்தார் இந்த திருக்குர்ஆன் வசனத்தின் அடிப்படையில் நிகழ வேண்டியது பகலில் அல்ல, இரவில் தான் அது நிகழ வேண்டும். என்றால் உண்ணுவதும் பருகுவதும் இரவில் தான் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய நோன்பை ஃபஜ்ரிலிருந்து தொடங்கி அதனை முடிக்க வேண்டும் இரவு வரைக்கும். இரவு தொடங்கியதும் நாங்கள் எங்களுடைய அந்த இஃப்தார் உண்ணுதல் பருகுதல் என்கிற காரியத்தில் ஈடுபட வேண்டும். எனவே இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாகவே இரவு தொடங்குவதற்கு முன்னரே சூரியன் மறைந்து விட்டது என்பதற்காக வேண்டி, அதாவது சூரியனுடைய வட்டம் மறைந்து விடுகிறது என்பதற்காக வேண்டி மகரிபுடைய அதானை கூறி உடனே நோன்பை முடித்துக் கொள்வதை நாங்கள் எங்களுடைய சமுதாயத்தில் பார்க்கிறோம். அதாவது உண்ணவும் பருகவும் தொடங்கி விடுகிறார்கள். எனவே அந்த இஃப்தார் என்கின்ற பெயரில் உண்ணுகின்ற பருகுகின்ற அந்த காரியம் நிகழ்வது பகலின் இறுதி ஓரத்தில் அது நிகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். பகலின் முடிவில் அந்த இறுதி நேரத்தில் அது நிகழ்கிறது. அந்த உண்ணுதல் பருகுதல் என்கிற காரியத்தை செய்கிறார்கள். ஆனால் திருக்குர்ஆன் எங்களுக்கு உண்வதையும் பருகுவதையும் அனுமதிப்பது இரவில் ஆகும். எவ்வாறு மனைவியரோடு உறவாடுவது இரவில் அனுமதிக்கப்பட்டதோ அவ்வாறுதான் உண்பதும் பருகுவதும் இரவில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் இரவை அடைந்ததன் பிறகுதான் அந்த உண்ணுதல் பருகுதல் என்கின்ற காரியத்தில் நாங்கள் ஈடுபட வேண்டும். இதைத்தான் திருக்குர்ஆன் வசனம் இங்கே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே எங்களுடைய இந்த நோன்பு காலத்தில் நாங்கள் நோக்கக்கூடிய எங்களுடைய நோன்பை மிகவும் பக்குவமாக அதற்குரிய சட்டதிட்டங்களை பேணி நாங்கள் நோற்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு நோற்பதன் ஊடாகத்தான் இந்த நோன்பின் ஊடாக நாங்கள் தக்குவாவை அடைந்து கொள்ள முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோன்பின் இலக்கை நாங்கள் சரியாக அடைந்து கொள்ள முடியும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை நாங்கள் முறையாக நோற்று பயனடைவதற்கு எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ நபியினா அபில் காசிமில் முஸ்தஃபா முஹம்மத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ ஆலி முஹம்மத் வ அஜில் ஃபரஜ் வ அலா ஆலிஹி தய்யிபீன தாஹிரீன் சய்யிமா அலியின் அமீருல் மோமினீன் வ ஹபீபத்திஹி ஸஹ்ரா அல் மர்தியா வல் ஹசன் வல் ஹுசைன் சய்யித ஷபாபி அஹ்லில் ஜன்னah وعلي بن الحسين زين العابدين ومحمد بن علي الباقر وجعفر بن محمد الصادق وموسى بن جعفر القاضم وعلي بن موسى الرضا ومحمد بن علي الجواد وعلي بن محمد الهادي والحسن بن علي الزكي العسكري والحجة بن الحسن القائم المهدي. اللهم صل على محمد وعلى محمد ஸலவாத்துல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின். ஊசிக்கும் இபாதுல்லாஹ் பித்தக்வல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தக்வாவை பேணி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். நோன்பை துறக்குகின்ற நேரம் தொடர்பில் சில கருத்துக்கள் எங்களுடைய சமூகத்தில் நிகழ்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதாவது, நாங்கள் சஹர் செய்வதை பிற்படுத்த வேண்டும், அதே போன்று இஃப்தாரை முற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இஃப்தாரை முற்படுத்துகிறோம் என்கின்ற கருத்தில் எங்களுடைய சமூகத்தில் நோன்பை விரைந்து இரவு தோன்றுவதற்கு முதலே அந்த நோன்பை முடித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். முதலில் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தஹீர் அல்லது தாஜீல் என்று சொல்லக்கூடிய அந்த சொற்பிரயோகங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் அர்த்தம், உதாரணமாக பிற்படுத்துதல், அதே போன்று தாஜீல் முற்படுத்துதல் என்பதனூடாக நமது சமூகத்தில் புரிந்து வைத்திருக்கக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், பிற்படுத்துதல் என்று சொன்னால் உரிய நேரத்துக்கு பின்னராக பிற்படுத்துவதா, அல்லது முற்படுத்துதல் என்று சொன்னால் உரிய நேரத்திற்கு முன்னராக முற்படுத்துவதா என்பதை நாங்கள் சரியாக கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த விடயம் தஹீரு சுஹூர், அதாவது சஹரை நாங்கள் இறுதி நேரம் வரை தாமதப்படுத்துவது. எங்களுக்கு உண்பதற்குரிய ஒரு நேரம் இருக்கிறது, அது இரவு நேரம். அது ஃபஜ்ர் தோன்றுவதற்கு, அதாவது ஃபஜ்ர் உதயமாகுவது வரையுமான நேரமாக இருக்கும். எனவே அதுக்கு நெருக்கமான ஒரு நேரம் வரைக்கும் அதனை நாங்கள் தாமதப்படுத்தி அந்த சஹரை செய்வது விரும்பத்தக்க ஒன்றாக என்ன செய்து இருக்குது, பரிந்துரைக்கப்பட்டதாக இருக்கிறது. அதே போன்றுதான் இஃப்தார் என்பது, அதுவும் உண்ணக்கூடிய பருகக்கூடிய ஒரு விடயம்தான். அதுவும் உண்ணுதல் பருகுதல் என்பது இரவில் தான் அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. எனவே அந்த இரவின் ஆரம்ப நேரத்தில் விரைவாக அதனை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், அதுவும் பரிந்துரைக்கப்பட்டதா. இதுதான் தஹீரு சுஹூர் வ தஜீலுல் ஃபுதூர் என்று சொல்லக்கூடிய விடயம். சஹரை நாங்கள் பிற்படுத்துதல் அல்லது இஃப்தாரை முற்படுத்துதல் என்பது நேரம் தவறி செய்வதை சொல்ல முடியாது. அதாவது உரிய நேரத்துக்கு முன்னராகவே நாங்கள் முற்படுத்தி விடக்கூடிய காரியமாக அது அமையாது. எனவே இந்த இஃப்தாரை முற்படுத்துதல் என்கின்ற விடயத்தில் நமது சமூகத்தில் செய்ய காரியங்களை நாங்கள் பார்க்கின்ற போது, நேரம் வருவதற்கு முன்னரே முற்படுத்தி விடுவதை நாங்கள் முற்படுத்துதல் என்கின்ற கருத்தை சொல்லை அவர்கள் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். சில நாங்கள் ரிவாயத்துக்களில் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்கிறோம். அதாவது சஹரை பிற்படுத்துதல், அதே போன்று இஃப்தாரை முற்படுத்துதல் என்கின்ற விடயம் சில ரிவாயத்துக்களில் வந்திருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் நாங்கள் பார்க்கிறோம். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், தஸஹர்னா மா ரசூலில்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் சஹர் செய்தோம். இது சஹீஹ் முஸ்லிமில் சொல்லப்பட்ட ரிவாயத்தாக இருக்கிறது. சும்ம கும்னா இல ஸலாத், சஹர் செய்த உடனே பின்பு கும்னா இல ஸலாத், சுபஹ் தொழுகைக்காக வேண்டி நாங்கள் தயாராகிவிட்டோம் அல்லது அதனை நிலைநாட்டினோம். அதாவது சுபஹ் தொழுகைக்கும் சஹருக்கும் இடையில் பெரிய தூரம் இருக்கவில்லை, அது விரைவாக நிகழ்ந்தது என்பதை இது சொல்கிறது. அதே போன்று இஃப்தாருடைய விடயம் தொடர்பாக சொல்கின்ற ஹதீஸில் சஹல் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஸாலுன் நாசு பிகைரின் மா அஜ்ஜலுல் ஃபித்ர்,
அதாவது மக்கள் எப்போதும் நலவில் இருந்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் இஃப்தாரை முற்படுத்துகின்ற போதெல்லாம். இந்த ஹதீஸின் அடிப்படையில் எமது சமுதாயத்தில் இஃப்தாரை முற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி இரவு தோன்றுவதற்கு முதலே அந்த இஃப்தாரை முற்படுத்திக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் இங்கே நிகழக்கூடிய ஒரு தவறாக இருக்கிறது. இங்கே தாஜில் என்பது விரைவாக ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதை சொல்லப்படும், விரைவாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது. எப்போது அதுக்குரிய உரிய நேரம் தொடங்கிவிட்டால் நாங்கள் தாமதிக்க கூடாது. அந்த உரிய நேரம் தொடங்குவதற்கு முன்னரே முற்படுத்துவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. அதிலும் குறிப்பாக நோன்பினுடைய இரவில் தான் உண்ண வேண்டும், பகலில் உண்ண முடியாது. எனவே நோன்பு திறப்பது தொடர்பாக சொல்லப்படுகின்ற ஹதீதை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமிலிருந்து நாங்கள் பார்க்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதா அக்பலல் லைலு வ அத்பரன் நஹாரு வ காபத்தி ஷம்சு ஃபகத் அஃப்தர ஸாயிம். சூரியன் மறைந்து பகல் சென்று இரவு வந்து விட்டால், அதாவது அப்படி நிகழ்ந்தால் இதனை நாங்கள் நிபந்தனையாக எடுத்துக்கொள்வது வழக்கம். அதாவது ஒரு ஷர்த்தாக அது இருக்கு, நிபந்தனை என்று சொல்லுவோம். இந்த நிபந்தனைகள் நிகழ்கின்ற போது சூரியன் மறைந்து பகல் போய் இரவு வந்தால், இதா அக்பலல் லைல், இரவு வந்தால் வர வேண்டும் என்பது, அது ஏற்பட்டிருக்க வேண்டும் என்பது நிபந்தனை. அப்படி நிகழ்ந்தால் ஒரு நோன்பாளி நோன்பை உடனே அவர் திறப்பார். அதே போன்றுதான் மற்றும் ஒரு ஹதீதில் சொல்லப்படுகிறது, இதா காபத்தி ஷம்சு மின் ஹாஹுனா, சூரியன் இந்த புறத்திலிருந்து மறைந்து விட்டால், வஜா அல் லைலு மின் ஹாஹுனா, இந்த புறத்தில் இரவு வந்து விட்டால், இரவு வருவதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிபந்தனையாகத்தான் இந்த ஹதீஸிலும் குறிப்பிடுகிறார்கள். பக்கத்து அஃப்தர ஸாயிம், நோன்பாளி நோன்பை உடனே அவர் திறப்பார். அதே போன்று மற்றும் ஒரு ஹதீஸில் சொல்லப்படுகிறது, இப்னு அபி அவுஃபா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ரஅய்துமுல் லைல, நீங்கள் இரவை கண்டால், அதாவது இரவை நாங்கள் பார்க்க வேண்டும், அதனை அடைந்து கொள்ள வேண்டும். ஹத்து அக்பல மின் ஹாஹுனா, இந்த புறத்திலிருந்து அந்த இரவு தோன்றினால், வஅஸார பியதிஹி நஹ்வல் மஸ்ரிகி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிழக்கு புறமாக தன்னுடைய கையை காண்பித்தார்கள். நீங்கள் கிழக்கிலே இரவை நீங்கள் கண்டுவிட்டால், ஃபகத் அஃப்தர ஸாயிம், திறனாக நோன்பாளி தன்னுடைய நோன்பை துறந்து விடுவார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது ஹதீதுகளில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது. இரவு என்பது நிகழ வேண்டும், அது ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. நீங்கள் இதா அக்பலல் லைல் என்று சொல்லியிருக்கிறார்கள், இரவு வந்துவிட்டால் என்று சொன்ன வார்த்தை, அல்லது இதா ரஅய்துமுல் லைல, நீங்கள் இரவை கண்டால், இரவை காண வேண்டும் என்கின்ற விடயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இரவு என்பது நோன்புக்கான ஒரு வரையறையை நமக்கு தருகிறது. இதைத்தான் சூரா அல் பக்ராவில் 187வது வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அத்திம்மு சியாம இலல் லைல், நோன்பை இரவு வரைக்கும் பூர்த்தியாக்குங்கள். இரவு வரைக்கும் ஒரு நோன்பாளி அவருக்கு தடுக்கப்பட்ட விடயங்களை மீண்டும் செய்வதற்காக காத்திருக்க வேண்டும். இரவு வரைக்கும், இரவு வந்து விட்டால் அது அனுமதிக்கப்பட்ட விடயங்களை அவர் செய்து கொள்ள முடியும். அவர் உண்ணலாம், பருகலாம், மனைவியரோடு உறவாடலாம். இவைகளெல்லாம் இரவு, நோன்பின் இரவில் அது எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த தாஜீலுல் ஃபுத்தூர், அதாவது இஃப்தாரை முற்படுத்துதல் என்பதை சரியாக விளங்கி எடுக்க வேண்டும். இரவு தோன்றிவிட்டால் அதனை தாமதிக்காது, உடனே விரைந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர நேரம் தவறி செய்வதல்ல, அவசரப்பட்டு நேரம் உருவாவதற்கு முதல் செய்து கொள்வதல்ல, அது முற்படுத்துவதல்ல. எங்களுடைய நோன்பை நாங்கள் பாலாக்கி கொள்ளக்கூடிய விடயமாக, எவ்வாறு அது பாலாகிவிடும், உண்ணுதல் பருகுதல் நோன்பினுடைய இரவில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது பகலில் அதனை நாங்கள் செய்ய முடியாது. இதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னொரு நடைமுறை பிரச்சனை இருக்கிறது. சிலர்கள் சொல்வார்கள், சூரியன் வட்டம் மறைந்தாலே போதும், அது இரவின் தொடக்கமாகிவிடும் என்று சொல்கிறார்கள். இரவின் ஆரம்ப நேரத்தை மதிப்பீடு செய்வதில் இந்த முரண்பாடு இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது தொடர்பில் அல் குர்ஆனிலே எங்களுக்கு விளக்கம் தரப்படுகிறது. அந்த ஆரம்ப நேரம் என்பதில் எங்களுக்கு ஒரு நடைமுறை பிரச்சனை இருக்கிறது. சூரியனுடைய வட்டம் மறைந்ததும்
செவ்வானம் தோன்றி இருக்கும், செம்மேகம் என்று நாங்கள் சொல்வோம். இதனை அரபு மொழியில் ஷபக், அல் ஹும்ரா என்ற பெயர்களால் அழைப்பார்கள். ஷபக். இந்த செவ்வானம் தோன்றுவது, செம்மேகம் தோன்றுவது, அது இரவின் அங்கமாக பார்க்கப்படுமா அல்லது பகலின் அங்கமாக பார்க்கப்படுமா? அந்த நேரம் சூரிய வட்டம் மறைந்ததும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 15-20 நிமிடங்களுக்குள் அந்த வானம் சிவந்திருக்கும், செம்மேகம் இருக்கும். அது இரவா பகலா என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதனை இரவின் தொடக்க நேரமாக சிலர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். ஆனால் அதை அவ்வாறு எடுத்துக்கொள்ள முடியாது என்பதுதான் திருக்குர்ஆனிய வழிகாட்டலாக இருக்கிறது. அந்த செம்மேகமும் மறைய வேண்டும். மறைந்ததன் பிறகு வருவதுதான் இரவாக இருக்கும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் கிழக்கு பக்கமாக நாங்கள் அதனை பார்க்க வேண்டும். செம்மேகம் மறைந்திருக்கிறதா, இரவு தோன்றிருக்கிறதா என்று நாங்கள் அதனை பார்ப்பது நமக்கு கடமையாக இருக்கிறது. இது தொடர்பில் இதனை புரிந்து கொள்வதற்காக சூரா அல் இன்ஷிகாக் 16 மற்றும் 17வது திருக்குர்ஆன் வசனங்களை நாங்கள் பார்க்கின்ற போது இந்த விடயம் எங்களுக்கு புரிய வருகிறது. இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஃபலா உக்ஸிமு பிஷ்ஷபக், செம்மேகத்தின் மீது சத்தியமாக அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்கிறான். வல்லைலி வமா வஸக், மேலும் இரவின் மீதும் இரவு சூழ்ந்து கொள்கின்ற விடயங்களின் மீதும் சத்தியமாக. 2 விடயத்தின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு சொல்கிறான். அது வாவ் என்று சொல்லக்கூடிய அந்த அரபு இணைக்கக்கூடிய இன்னும் மற்றும் என்று சொல்ற பொருளை தரக்கூடிய அந்த ஹர்ஃபை கொண்டு அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தஃசீருடைய அறிஞர்கள், குறிப்பாக உம்முஹாத்து தஃபாசீர், அஹ்லு சுன்னா தஃசீர் உலகில் தலையாய தஃசீர்களாக கருதப்படுகின்ற எந்த ஒரு தஃசீர் கிரந்தத்தை நீங்கள் சென்று புரட்டி பார்க்க முடியும். இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தை அங்கே நீங்கள் கண்டுகொள்ளலாம். அந்த தஃசீர்களில் தபரியாக இருக்கலாம், அல்லது பைலாவியாக இருக்கலாம், அல்லது வேற தஃசீர்களாக இருக்கலாம். அந்த தஃசீர்களில் இந்த திருக்குர்ஆன் வசனத்துக்கு கொடுக்கப்பட்ட விளக்கத்தை அங்கே தேடி போய் பார்த்தால் அவர்கள் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னால், எப்போது வாவ் அத்துஃப், அதாவது மற்றும் இன்னும் என்கின்ற பொருளை தருகின்ற இந்த ஹர்ஃப் பயன்படுத்தப்படுகிறதோ அப்போது அந்த 2 விடயம் வெவ்வேறு விடயமாகத்தான் கருதப்படும். உதாரணமாக ஹசன் வல் ஹுசைன், ஹசனும் ஹுசைனும், ஹசன் மற்றும் ஹுசைன், ஹசன் வேறு ஹுசைன் வேறு தான். ஏன்னா நாங்கள் வாவை பயன்படுத்தி சொல்லுகிறோம். அஷ்ஷபக் பிஷ்ஷபக் வல்லைல் என்று இங்கே பயன்படுத்தப்படுகிறது. எனவே இந்த வாவு பயன்படுத்தப்பட்டதனால் ஷபக் என்பது இரவில் ஒரு அங்கமாக இருக்க முடியாது என்கின்ற தஃசீரை அவர்கள், விளக்கத்தை அவர்கள் கொடுக்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஷபக் என்பது அந்நஹாருக்குள்ளு, அது முழு பகலையும் குறித்துத்தான் இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகலின் மீதும் இரவின் மீதும் சத்தியம் செய்திருக்கிறான். எனவே பகல் என்று அந்நஹார் என்று சொல்வதற்கு பதிலாக அஷ்ஷபக் என்று இங்கே பயன்படுத்தியிருக்கிறான் என்பதாக தஃசீருடைய அறிஞர்கள் அந்த விளக்கத்தை கொடுக்கிறார்கள். எனவே பகலின் மீதும் இரவின் மீதும் சத்தியம் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த செம்மேகம், செவ்வானம் என்பது அது பகலின் ஒரு பங்கமாக, பகலாகத்தான் இருக்கிறது, அது இரவல்ல. எனவே சூரிய வட்டம் மறைந்ததும் நோன்பு திறக்க விரைவது அது அனுமதிக்கப்படாத ஒரு விடயமாக இருக்கிறது. எப்போது அந்த செம்மேகமும் மறைகிறதோ அப்போதுதான் இரவு உதயமாகிறது, தோன்றுகிறது. எனவே அந்த இரவு தோன்றியதும் நாங்கள் இஃப்தார் செய்வதை விரைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அது எங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக இருக்கிறது, நன்மையை பெற்றுத்தரும். எனவே இந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும். இதற்கு சான்றாக சஹீஹ் முஸ்லிமில் மாத்திரமல்ல, ஏனைய முதன்மை அஹ்லு சுன்னாக்களின் தஃசீர் கிரந்தங்களாக இருக்கலாம் அல்லது ஹதீஸ் கிரந்தங்களாக இருக்கலாம், அங்கே விரிவான சான்றுகள், ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைப்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே இது திருக்குர்ஆன் வசனங்களின் ஊடாகவே நாங்கள் விளங்கிக் கொள்வதற்கு போதுமான ஒரு நோன்பினுடைய சட்டமாக இது இருக்கிறது. எங்களுக்கு ஹதீஸ் வழிகாட்டாவிட்டாலும் கூட குர்ஆன் எங்களுக்கு அதனை முழுமையாக வழிகாட்டுகிறது. எங்களுடைய நோன்பை நாங்கள் அத்திம்மு ஸியாம இலல் லைல், உங்களுடைய நோன்பை நீங்கள் இரவு வரைக்கும் பூர்த்தியாக்குங்கள் என்பதனூடாக நோன்பை நாங்கள் முழுமையாக இரவு வரைக்கும் பூர்த்தியாக்கி அதனை
நிறைவேற்றி நோன்பை, அதாவது நோன்பினுடைய அந்த இரவு நேரம் தொடங்குகிற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய இஃப்தாரை செய்ய வேண்டும். அந்த உண்ணுதல் பருகுதல் என்பதை நாங்கள் செய்ய வேண்டும். எனவே நோன்பினுடைய இரவு காலத்தில் தான் எங்களுக்கு உண்ணுதல் பருகுதல் என்பது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கிறது. இஃப்தாரும் உண்ணுதல் பருகுதல் என்கின்ற காரியமாக இருக்கிறது. எனவே அதனையும் நாங்கள் இரவு நேரத்தில் தான் செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நோன்பு காலத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை பொறுத்து அவனுடைய உயர்வான சுவனங்களில் அவுலுல் பைத்துக்களோடு இருப்பதற்கு அருள் பாலிப்பானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அதைனாகல் கௌதர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.